அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். எவ்வளவு கட்டிடங்கள், என்னென்ன துறைகளுக்கான கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறார், இதன் மதிப்பு எவ்வளவு, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரகாஷ். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று 3 துறை சார்ந்த திட்டங்களுக்கு சார்ந்த நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று இருக்கிறார். அதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரூபாய் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு இந்த தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அடுத்ததாக உயர்கல்வித்துறை சார்பில் சுமார் ஒரு 120 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள், ஆய்வக கட்டடங்கள், உள் விளையாட்டு அரங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அடுத்ததாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தினம் தொடக்கி வைத்திருக்கிறார். அதுல குறிப்பாக கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் 6 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டடங்களையும், அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருஷ்ணாஜிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தினம் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.